கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கலாத்தியரின் 3ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதினாலே அடிமையிலாய் ஆனவர்களை, அந்த கலாத்தியர்களை பவுல் என்பவர் புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அழைக்கிறார். உங்களை யாராவது ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அல்லது உங்களை குறித்தான ஒரு பேச்சு உரையாற்ற வேண்டும், அறிமுக உரையாற்ற வேண்டும். அவர்கள் மேடையிலோ அல்லது தங்களுடைய கடிதத்திலோ புத்தி இல்லாதவர்களே என்று எழுதும்போது அது எவ்வளவு மன வேதனையை தரும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வாசிக்கிறவர்கள் அந்த வேதனைப்படும்படி எழுத்தாளர் அப்படி எழுதுகிறார் என்றால் எந்த அளவுக்கு புத்தியீனமான காரியத்தை அவர்கள் செய்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திற்கு விரோதமாக நியாயப்பிரமாணம் வந்து நிற்கிறதை, அந்த நியாயப்பிரமாண காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் முதன்மையான இடத்தை கொடுப்பதை பவுல் புத்தி இல்லாத செயல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதி முதற்கொண்டு பிசாசானவன் மனிதர்களை தேவனிடமிருந்து பிரிப்பதற்கு பயன்படுத்திய ஒரே ஆயுதம் கீழ்ப்படியாமை. ஒருவரிடத்தில் நாம் முழுமையான அன்பு கூறுவோம் என்றால் அவர்களுடைய எந்த பேச்சையும் அல்லத்தட்ட மாட்டோம், கீழ்ப்படிவோம். அன்பு ஒருவரிடத்தில் ஆழமாக இருக்கும்போது குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கும். எதிர்ப்பும் கசப்பும் வன்மமும் இருக்கும் இடத்திலே தான் கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கும். ஆதி தகப்பனாகிய ஆதாமுக்குள்ளாக இருந்ததும் இந்த அன்பு இல்லாத ஒரு சூழலாகத்தான் இருந்தது. ஒருவேளை ஆதாம் முழுமையான தேவனிடத்திலே அன்பும் தன் மனைவியிடத்திலே முழுமையான அன்பும், ஏவாள் தன் தேவனிடத்திலே முழுமையான அன்பையும் தன் கணவனிடத்திலே முழுமையான அன்பையும் வைத்திருப்பார்களே ஆனால் அவர்கள் தவறான முடிவை எடுத்திருக்க மாட்டார்கள். அன்பு ஈக்குவல் டு கீழ்ப்படிதல். அன்பாய் இருப்பவர்களிடத்தில் நாம் கீழ்ப்படிவோம். நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். அதைத்தான் 2ஆம் வரியிலே பவுல் எழுதுகிறார். நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? நீ கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றினால் போதும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவே அந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிற முறைமைகளை எல்லாம் உனக்காக சிலுவையிலே செய்து முடித்தார் என்று பிரத்யட்சியமாக பட விளக்கமாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். அவரே தம்மை சிலுவையில் பிரமாணமாக வெளிப்படுத்தி விட்டார். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினால் ஆவியை பெற்றீர்கள்? பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும். பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றால் நாம் இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாற வேண்டும். உணர்வுள்ள இருதயமாய் மாற வேண்டும் என்றால் நாம் செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டப்பட வேண்டும். சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்றால் போதிக்க வேண்டும். இப்படி போதிக்கப்பட்டு சுட்டிக்காட்டப்பட்டு உணர்வடைந்து அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறார். இப்படி நீங்கள் மனதிலே, உங்கள் எண்ணங்களிலே, சிந்தையிலே நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை பெற்றுக்கொண்டீர்கள். இப்படி ஆவி நிலையிலே வாழ்வதற்கு ஆரம்பித்த நீங்கள் இறுதியாக மாமிசத்திற்களே போய் முடிவு பெற போகிறீர்களே, இத்தனை புத்தியினர்களா நீங்கள்? இந்த மாமிச சிந்தை ஆவியின் சிந்தையை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே மிகவும் ஆழமாக பவுல் எழுதியிருப்பார். நமது ஆத்மாவும் ஆவியும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இணைந்து செயல்படும் போது சரீரத்திற்கு ஆளுமை தன்மை இல்லாதபடிக்கு சகல முடிவுகளையும் நமது ஆவியும் ஆத்மாவும் எடுக்கும். ஆதலால் பிசாசுக்கோ பாவத்திற்கோ நமது சரீரத்தை பேணாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் சரீரத்திலே நாம் தேவனை தேடுவோமானால், அதாவது சரீரப்பிரகாரமாக ஜெபிப்பது, சரீரப்பிரகாரமாக காணிக்கை கொடுப்பது, சரீரப்பிரகாரமாக பிறரை உபசரிப்பது, சரீர பிரகாரமாக அன்பு செலுத்துவது போல இருப்பது, ஆனால் மனதளவிலே பற்றும் படாமலும் பற்றுறுதி இல்லாமலும் இருப்பது, இந்த இடத்திலே நாமே சோதித்து பார்க்கும்போது நாம் ஏன் செய்கிறோம், ஏன் பேசுகிறோம், ஏன் ஜெபிக்கிறோம் என்றெல்லாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க முடியும். இது மாமிசத்தினாலே வெளிப்பாடு என்பதை நாம் உணரும் போது அது புத்தியீனமான செயல் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். நீங்கள் இவ்வளவு பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தீர்கள், அவைகளெல்லாம் வீணாய் போயிற்று, உங்கள் வாழ்க்கை மீண்டும் போய் மாமிசத்திலே முடிவு பெறுகிறதே. 5ஆம் வசனம், அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை
இருக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினால் செய்கிறார். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன என்று தெரியாத அநேக புறஜாதி மக்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவரிடத்தை வருந்தி வேண்டிக் கொண்டு என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்றெல்லாம் ஜெபித்து இப்படியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டார்கள். இது அவர்கள் மனதிலே நம்பிக்கையும் மனமாற்றங்களையும் உண்டாக்கியது. இன்னும் ஆழமாக பாவியாய் இருக்கிறவர்கள் தேவ சமூகத்திலே வந்து சகைவுக்கு எந்த சரீர பிரகாரமான தேவையும் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் சமாதானமின்மையினாலே அவர் மனதளவிலே கிறிஸ்துவை தேடும்போது சரீரத்தின் அளவிலே சகலத்தையும் விட்டு கொடுப்பதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இப்படி மனதிலே உண்டான மாற்றமானது மனமாற்றம் மன மகிழ்ச்சியை தந்தது. மன மகிழ்ச்சி மன நம்பிக்கையை தந்தது. அந்த மன நம்பிக்கையை மனம் சார்ந்த சுகங்களை தந்தது. ஆதலால் மனம் சமாதானம் அடைந்தது. பாவம் மன்னிப்பிலிருந்து நிச்சய உணர்வு, மன்னித்து விட்டார் என்ற நிச்சய உணர்வு வந்தது. புதுப்பிக்கப்பட்ட உணர்வு உண்டாகிறது. மீண்டும் மனம் குற்ற மனப்பான்மையிலே அடித்து கொள்ளவில்லை. இனி நான் இந்த தவறை செய்யக்கூடாது என்ற எண்ணம் பிறந்தது. இவைகளெல்லாம் மனதிலே உண்டாகிற அற்புதங்கள். இவைகளெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே நடக்கிறதே ஒழிய நியாயப்பிரமாணங்களை செய்வதினாலே நடக்கவில்லை. தனக்கு குழந்தை பிறக்கும் என்ற வாய்ப்போ சூழலோ ஆபிரகாமுக்கு இல்லை. ஆனால் அவன் தேவனை விசுவாசித்தான். தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிக்கிற யாவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். இதை நாம் ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறிலே விசேஷமாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரங்களெல்லாம் வாசித்து பார்க்கும்போது அறிந்து கொள்ளலாம். விசுவாசிகள் யாவரும் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் அவரும் விசுவாசித்தார். அவரை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாகிறார்கள். ஒரு குழந்தையும் இல்லாமல் இருக்கிறவனுக்கு உலகம் அனைத்தும், அதாவது கிறிஸ்தவ உலகமே பிள்ளைகளாய் மாறுகிறது. இது விசுவாசத்தினாலே உண்டானது. நியாயப்பிரமாணம் ஆபிரகாமின் காலத்திற்கு அப்புறம் 430 வருஷம் தான் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட உன் சந்ததி என்று அந்த சந்ததி கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் ஒரு சரியான வழிகாட்டுதலாக நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஏகமாய் பாவத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு ஒரு நூல் பிடித்து வரையறைக்குள்ளாக வழிநடத்துகிற ஒரு வழிகாட்டியாக நியாயப்பிரமாணம் இருந்தது. இன்னும் பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசியுங்கள். ஆனால் நான் சில 3 உதாரணங்களை சொல்லுகிறேன். அந்த உதாரணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு வாசிக்கும் போது உங்களுக்கு ஆழமாய் பதியும். நீங்கள் ஒரு டிரைவிங் போறீங்க. டிரைவிங் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு மேனுவல் கொடுக்கப்படும். ஒவ்வொரு வண்டியுடைய பார்ட்ஸ் எப்படி இருக்கும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அப்படியெல்லாம் கிளச்சு, கியரு, அந்த சாவி போடுறது, நியூட்ரலில் கொண்டு வர்றது, இப்படி ஒவ்வொரு வழிமுறைகளை புத்தகமாக மேனுவலாக எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் எழுத்து வடிவத்தில் படித்து கொண்டிருக்கிற மேனிக்கு உங்களால் வண்டியை ஓட்ட முடியாது. அதன் பின்பு ஒரு குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர், வாகனத்தை இயக்க சொல்லிக் கொடுப்பவர் இருந்தது அதே மேனுவலை படித்து சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அவர் சொல்ல சொல்ல உங்களால் இயக்க முடியுமா என்றால் இயக்க முடியாது. அதே வேளையிலே அவர் பிறர் ஓட்டுவதை கற்று, கால்களை இங்கே வைக்க வேண்டும், கையை இப்படி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் ஓட்டி காட்டுவதை கற்று இடையிடையாக அவர் ஓட்டுவதை போல நாமும் அமர்ந்து ஓட்ட பழகும் பொழுது அது நமது சரீரத்தில் ஒரு மசில்ஸ் மெமரியாக கிரியேட் ஆகும். நாம் நமது குரு நமக்கு சொல்லிக் கொடுப்பவர்களையும் ஃபாலோ பண்ணி அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று கற்று இப்படியாக நாம் வாகனத்தை இயக்குவோம். ஒரு சமையல் என்றாலும் அதனுடைய தேவையான பொருட்கள் இப்படி சமைக்க வேண்டும் என்று சொல்லி எழுத்து வடிவத்திலே இருப்பதை வைத்து நம்மால் ருசியாக சமைக்க முடியாது. அதே வேளையிலே ஒருவர் அருகிலே நின்று சொல்லி கொண்டிருக்கும் போதும் நம்மால் சமைக்க முடியாது. ஆனால் ஒருவர் சமைக்கும் போது பார்த்து கொண்டு இடையிடையே அவர்களோடு இணைந்து செயல்பட்டு அவர்கள் செய்வதை கவனித்து ஓரிரு முறை நாம் செய்து அதன் பின்பு அதனுடைய ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸையும் டைமிங்கு, மிக்சிங் டைமிங், வறுக்கிற டைமிங், இப்படி ஒவ்வொன்றையும் கணக்கிலிட்டு நாம் அனுபவத்தில் போகும்போது அது நமக்கு நல்ல ஒரு டிஷ்ஷாக, நல்ல ஒரு ருசி உள்ள
பதார்த்தமாக வரும். மேனுவல் இருக்கிறது, பிராக்டிக்கல் இருக்கிறது. இதுதான் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளம். ஆனால் ஒருவர் செய்து காட்டி அவரை பின்பற்றி செய்வது எளிது. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு குருவாக செய்தார். அவர் அந்த மேனுவலையும் அந்த பிராக்டிக்கலையும் தனது வாழ்க்கையிலே நமக்கு செய்து காட்டினார். ஆதலால் என்னை பின்பற்றுங்கள் என்று நமக்கு சொல்லிவிட்டார். நீங்கள் மீண்டும் மேனுவலை எடுத்துக்கொண்டு அந்த எழுத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் படித்து சமைப்பதை காட்டிலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவை நீங்கள் நினைவு கூர்ந்துதான் சமைப்பீர்கள், வாகனம் ஓட்டுவீர்கள். உங்களை அறியாமலே உங்கள் குரு எப்படி அந்த வாகனத்தை பிடிப்பார், எப்படி அமருவார், எப்படி அழகாக கட் செய்து போவார், எப்படி பிரேக் அடிப்பார், இவை எல்லாம் உங்களை அறியாமல் உங்கள் உடம்பிலே உங்கள் மனதிலே உங்களுடைய அன்னிச்சை செயலாக மாறி போய்விடும். சமையலும் அப்படித்தான். மேனுவல் தியரி இருக்கிறது, பிராக்டிக்கலாக யாரோ செய்வது நமக்கு அனுபவமாக இல்லாமல் நமக்கு செய்ய வைக்கக்கூடிய ஒரு நபர் நம்மோடு இணைந்து செய்ய வைப்பதுதான் பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளாக ஒரு ரோல் மாடலை கிரியேட் பண்ணி விடுகிறார். ஆதலால் மேனுவல் அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் தவிர்க்க முடியாது, ஆனால் பின்பற்ற தேவையில்லை. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு பின்பற்றி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இனி நாம் அவரை பின்பற்றி அவரை போல செயல்பட்டால் போதும். அவரை பற்றும் விசுவாசத்துல எனது குரு எனக்கு சொல்லி கொடுத்த டேஸ்ட்ல நான் செய்றேன், என் குரு எனக்கு ஓட்ட சொல்லி கொடுத்த விதத்திலே நான் ஓட்டுகிறேன் என்பது போல நாம் நமது விசுவாசத்தை நமது குருவின் மேல் வைத்து அவரை பின்பற்றி செயல்படுகிறோம். மேனுவல் நியாயப்பிரமாணம் நமக்கு வழிகாட்டியாக, உபாதியாக, கைட்லைன்ஸாக அமைகிறதே ஒழிய நமது விசுவாசம், நம்பிக்கை தான் நம்மை கிறிஸ்துவின் மூலமாக செயல்பட வைக்கிறது. இப்படி நாம் ஒருவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட சமையலோ இல்ல வாகனம் ஓட்டுதலோ நாம் பழகி போகும்போது நாமே குருவாக மாறிவிடுவோம். நம் மூலமாக அநேகர் உருவாகி கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் பவுல் கலாத்தியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கலாத்தியர்கள் புத்தகத்தின் மூலமாக நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம். 26ஆம் வசனத்தின்படி நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும், அவரை ஃபாலோ பண்ணும், பற்றும், அவரை பின்பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் கிறிஸ்து ஒரு உத்தம குமாரன். ஆதாம் வீழ்ந்து போன குமாரன், கீழ்ப்படியாமையினாலே வீழ்ந்து போன குமாரன். நீதி வழி என்பது ஜீவனுக்குரிய வழி. மரணத்தை ஆதாம் கொண்டு வந்தான். ஜீவனை கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயிக்கிறார். இதை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். மரணம் வர்சஸ் ஜீவன், சாபம் வர்சஸ் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமை வர்சஸ் அன்பு. நமக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் தர விரும்புகிற கர்த்தர். ஆனால் நமக்குள்ளாக அநீதி இருக்கிறது, மரணம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, வெறுப்பு, கீழ்ப்படியாமை இருக்கிறது. ஆதலால் கிறிஸ்து மரணத்தை ஜீவனாகவும் சாபத்தை ஆசீர்வாதமாகவும் கீழ்ப்படியாமை அதாவது வெறுப்பை அன்பாகவும் மாற்றி நமக்கு கற்றுத்தருகிறார். கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவதன் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து எப்படி புத்திரராய் இருக்கிறாரோ அதை போல நாமும் புத்திரர்களாய் மாறுகிறோம். ஏனெனில் கிறிஸ்துவின் சாயலை, குணங்களை, லட்சணங்களை நாம் தரித்து கொள்கிறோம். இவைகளிலே எந்த பேதமும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. எல்லோரும் கிறிஸ்துவுக்கு ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும், மனிதர்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் பார்வையிலே தனித்தனி ஆத்துமாக்களாக காணப்படுகிறோம். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள தேவன் விரும்புகிறவராக காணப்படுகிறோம். இப்படி கிறிஸ்துவனுடையவர்களான ஆபிரகாமின் சந்ததி அதாவது விசுவாச சந்ததியாகவும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரர்களாகவும் இருக்கிறோம். இந்த சுதந்திரம் என்பது ஃப்ரீடம் கிடையாது, ஃப்ரீடம் டு சூஸ் கிடையாது, இன்ஹெரிட்டன்ஸ். நம் வாரிசுகளாக மாறுகிறோம். கிறிஸ்து பரலோகத்திலே வீற்றிருப்பது போல, பரலோகத்தின் குமாரனாய் இருப்பது போல நாமும் தேவ சமூகத்திலே பரலோக புத்திரர்களாய் இருப்போம், சுதந்தரித்துக் கொள்வோம். அது நியாயப்பிரமாணம் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிறதே ஒழிய அது கிறிஸ்துவை போல செயல்படுத்த முடியாது.
ஆதலால் கிறிஸ்து வந்த பின்பு நியாயப்பிரமாணத்தின் மேற்பார்வையிடும் வேலை முடிந்துவிட்டது. இந்த கலாத்தியர்களை யூதர்கள் எப்படியாக திசை திருப்பியிருந்தார்கள் என்றால், PhD படித்து முடித்த பின்பு 1ஆம் கிளாஸ் படிப்பதற்கு அவர்களை திசை திருப்புவது போல, கிறிஸ்துவை பின்பற்றி முழுமையாய் சுதந்திரிக்க வேண்டிய அந்த பரலோக வாழ்வை ருசிப்பதற்கு பதிலாக மீண்டும் முதல் படியிலிருந்து ஆரம்பிக்க செய்வது போல, கிறிஸ்துவை நிராகரிப்பது போல இவர்கள் வழிநடத்தினார்கள். இந்த சூதிலே கலாத்தியர்கள் விழுந்து போய் விடக்கூடாது என்பதற்காக பவுல் மிகவும் கவனமாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் போதிக்கிறார். நமது வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தடையாயிருக்கிற சகல காரியங்களையும் யோசித்து நமது எண்ணத்திலே, சிந்தையிலே, செயலிலே கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.